Hi, hello. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்மைலி கீச்செயின். Crochetல ஸ்மைலி கீச்செயின் பார்க்க போறோம். First நம்ம மேஜிக் ரிங் போட்டுட்டு அதுல 6 single crochet பண்ணனும். First ஒரு செயின் போட்டுட்டு அடுத்து 1 2 3 4 5 6 single crochet போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். மேஜிக் ரிங்ல நம்ம என்ன பண்ணலாம், இப்படி ஈஸியா அந்த ஹோலை வந்து இல்லாம ஆக்கிடலாம். இப்படி இழுத்து இதோட ஃபர்ஸ்ட் செயினையும் இதையும் ஸ்லிப் நாட் போட்டு கனெக்ட் பண்ணணும். இந்த ஸ்லிப் நாட் போட்டது அது நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்ல கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 6 செயின்ஸ் தெரியுதுல, அதுல ஒரு செயின்லயும் ரெண்டு சிங்கிள் crochet போடணும். அது பேர் தான் இன்க்ரீஸ்மாங்க. நம்ம crochetோட இன்க்ரீஸ் சிங்கிள் crochet வந்து இது. இந்த ஃபர்ஸ்ட் செயின்லயே ரெண்டு சிங்கிள் crochet நம்ம போட்டுக்கோம். அப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட்ல எத்தனை வரும்னா 12 சிங்கிள் crochet கிடைச்சிரும். 6 into 2 12 சிங்கிள் crochet கிடைச்சிருச்சு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் எண்டோட கனெக்ட் பண்ணி ஸ்லிப் நாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ அதில் ஒரு சிங்கிள் செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து இந்த 12 ரிங்கில் ஃபர்ஸ்ட் ரிங்கில் வந்து நம்ம ஒரு சிங்கிள் crochet போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் செயினில் இன்க்ரீஸ். அப்போது என்ன அர்த்தம், ரெண்டு சிங்கிள் crochet போடணும். 1 2 தேர்ட் செயினில் ஒரு சிங்கிள் crochet மட்டும். ஃபோர்த்தில் இன்க்ரீஸ். இன்க்ரீஸ்னா 1 2. இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக ஒரு சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ்னு நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணி ஸ்லிப் நாட் போட போகிறோம். தேர்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 18 சிங்கிள் crochet வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோ. இதுக்கு வந்து நம்ம ரெண்டு சிங்கிள் crochet போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் செயினில் ஒரு சிங்கிள் crochet, செகண்ட் செயினில் ஒரு சிங்கிள் crochet, தேர்ட் செயினில் இன்க்ரீஸ் 1 2 போடணும். இதே மாதிரி அடுத்தடுத்த ரோஸ்லேயும் நம்ம இப்போ இதில் வந்து ரெண்டு சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ் போட்டிருக்கோமா, அடுத்த ரோவில் 3 சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ் போடணும். அடுத்த ரோவில் 4 சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ் போடணும். இது வரைக்கும் நம்ம போட்டு பார்க்கலாம். போட்டுட்டு 5 rows கம்ப்ளீட் பண்ணது இதுதான். இது மாதிரி நம்ம அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது அப்படியே ஒரு அந்த சிங்கிள் crochetடையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். இதில் 5 சிங்கிள் crochet 2 இன்க்ரீஸ் போட்டிருக்கோம். அது மாதிரி 6 சிங்கிள் crochet 2 இன்க்ரீஸ். இப்படி ஒரு இதுலேயும் ஒரு சிங்கிள் crochetயை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சர்க்கிள் கிடச்சிரும். அதை வச்சு நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு சர்க்கிளும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்மைலிக்கு ஐஸ் வந்து நம்ம பிளாக் கலர் யானை த்ரெட்டை கோர்த்துக்கிட்டு ஐஸ் பண்ணணும். இதோட சென்டருக்கு கொஞ்சம் மேலே உள்ள செகண்ட் ரோவில் ஸ்டார்ட் பண்ணி
இதே மாதிரி இந்த சைட்லேயும் சேம் டிஸ்டன்ஸில் ரைட் பண்ணி நெக்ஸ்ட்டு இந்த ஐயோட எண்ட் பார்ட்லேருந்து லாஸ்ட் ரோக்கு முந்தின சைடில் குத்தி இது பக்கத்தில் எடுத்துட்டு லைன் போட்டுக்கொண்டு அதுலேருந்து அதோட சென்டர்லேருந்து குத்தி ஒரு 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டருக்கு நம்ம த்ரெட்டை வெளியெடுக்கணும். இந்த ரோவில் இப்படியே லைன்ஸ் மாதிரி நம்ம இந்த பிளாக் த்ரெட்டை வச்சு குத்தி எடுத்துகிட்டே வரணும். ஒரு 1 சென்டிமீட்டருக்கு நடுவில் த்ரெட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ஒர்க் பண்ணி ஈஸியாக இருக்கும். அந்த சர்க்கிளே நம்ம போடும்போது நமக்கு அழகான கர்வ்ஸ் கிடைக்கும். இது ஏன் இப்படி சின்ன சின்னதாக போடுறோன்னா அப்போ தான் அந்த வளைவு கரெக்டான ஷேப்புக்கு வரும். நம்ம ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து இங்கே இழுத்தோன்னா அது ஸ்ட்ரைட் லைன் ஆகிடும். இந்த மாதிரி கர்வ்ஸ் கிடைக்கிறதுக்காண்டி தான் நம்ம குட்டி குட்டி லைன்ஸாக போடுறோம். இந்த ஸ்மைலி வந்துடுச்சு. இப்போது நம்ம இதோட ஃபர்ஸ்ட் போட்ட அந்த நாட் வந்து நாட் போடாமல் வச்சுருக்கோம். அது ரெண்டையும் இப்படி ஒரு முடிச்சு போட்டுருணும். போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாம் நமக்கு உள்ளே தான் வரப்போகிறனால இந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் மெஸ்ஸியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இதையும் இன்னொரு சர்க்கிள் போட்டோம்ல அதையும் கனெக்ட் பண்ணி நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணணும். இதை அதுக்கு தான் கட் பண்ணாமல் வச்சிருந்தோம். இதில் உள்ள அந்த செயினையும்
செயினையும் ஸ்டிச் பண்ணி அதை இப்படி வெளியே எடுத்து ஒரு சிங்கிள் crochet போடுறோம். இது இப்படி சுற்றி நம்ம ரெண்டையும் கனெக்ட் பண்ணி சிங்கிள் crochet போடுறோம். இதில் காட்டனை வந்து ஃபில் பண்ணுறோம், சிந்தட்டிக் காட்டனை. இது 1/2 kg அப்படின்லாம் கிடைக்கும், நம்ம தேவையான அளவுக்கு வாங்கிக்கலாம். உள்ள காட்டன் ஃபில் பண்ணிட்டு உள்ள தள்ளி வச்சுட்டு நம்ம அப்பதை போட்ட மாதிரி திரும்பவும் இந்த இதையும் இந்த செயினையும் இந்த சர்க்கிளையும் கனெக்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போடணும். எல்லா இதுலேயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக அந்த செயின்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் கேப் இல்லாமல் ஒன்று போல் அழகாக கிடைக்கும். ஸ்லிப் நாட் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை உள்ள வழியாக நம்ம ஹைட் பண்ணிடணும், இல்லைன்னா வெளியே தெரிஞ்சிட்ருக்கோம். ஹைட் பண்ணி நம்ம ஒரு 2-3 ஸ்டிச்சஸ்க்கு பின்னாடி போயிட்டு அப்புறம் க்ளோஸாக கட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணோன்னா ஒன்று போல் வந்துடும். இப்போ இந்த ஸ்மைலியோட சென்டர் சைடில் ஹூக்கை இந்த நம்ம வாங்கியிருக்க கீ செயினுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிடணும். நம்மளோட ஸ்மைலி கீ செயின் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.